அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை தொடர்ந்து மேலும் 40 லட்சம் பேருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைப்பு. முதியோர் கைம்பெண்களுக்கு உதவித்தொகையுடன் சேர்த்து சிறப்பு நிதி 29,29,000 பயனாளிகள் வங்கிக் கணக்கில் 3200 ரூபாய் வரவு வைப்பு. 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு தலா 4,000 ரூபாய் வரவு வைப்பு. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வரை சேமிப்பு. மக்களுக்கான திட்டங்களை பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு பெருமிதம். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதல்வர் படைப்பகத்துடன் கூடிய நவீன நூலகம் திறப்பு. 16,87,00,000 9 படைப்பகங்களை திறந்து வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பாதுகாக்கும் முயற்சியில் ப. சிதம்பரம் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை. முதல்வர் மு.க.ஸ்டாலின் ப. சிதம்பரம் இடையே சுமூகமாக நடந்த பேச்சுவார்த்தை. எத்தனை தொகுதிகள் என்பதில் இதுவரை உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். முப்பது சட்டமன்ற தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட்கள் என்ற முடிவை திமுக சொல்லி அனுப்பியதாக தகவல். என்ன முடிவெடுக்கப் போகிறார் ராகுல் காந்தி? திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் பேட்டி. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லுவோம். திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என தெரியவில்லை என கூறிய எடப்பாடி கே. பழனிசாமி. சசிகலா தொடங்கிய புதிய கட்சியுடன் கூட்டணி இல்லை எனவும் திட்டவட்டம். அவர்களோட கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதா? அதெல்லாம் பேசவில்லை. சசிகலா அதை பற்றி பேசவில்லை. சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக எடப்பாடி கே. பழனிசாமி விளக்கம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பதில். விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் அறிவிப்பு. வரும் 7, 8ஆம் தேதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் பரப்புரை. நெல்லை நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இரட்டை கொலையை கண்டித்து போராட்டம். நாங்குநேரி களக்காடு சாலையில் மக்கள் மறியல், காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக 6 பேர் கைது. முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நெல்லை எஸ்பி பிரசன்னகுமார் விளக்கம். திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல் விளம்பரம். ஆனால் ஓடுவதோ ரத்த ஆறு. நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். நாங்குநேரி கொடூரத்திற்கு நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் கடும் கண்டனம்.
தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் மக்கள் நலனையும் ஒரு சேர கொன்றுவிட்டதாக தலைவர்கள் குற்றச்சாட்டு. உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? நாங்குநேரி இரட்டை கொலையை சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் நாளை நிர்வாகிகளை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். முழுவீச்சில் நடைபெறும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள். சென்னை மத்திய கைலாஸ் எல் வடிவ மேம்பால கட்டுமானத்தில் ஊழல் என அன்புமணி குற்றச்சாட்டு. உயர்நிலை விசாரணைக்கு அரசு ஆணையிட வலியுறுத்தல். தங்கமிலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,25,200 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 1000 ரூபாய் சரிவு. லெபனானின் தெற்கு பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம். வான்வழி தாக்குதலை தொடர்ந்து தரைவழி தாக்குதலும் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி மையம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என விளக்கம். துபாயில் அமெரிக்க படை வீரர்கள் தங்கியுள்ள கட்டடம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் ஈரான். शमशेर भाई और भी एक है। अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை ட்ரோன் மூலம் தாக்கிய ஈரான். குவைத்தில் உள்ள தன் தூதரகத்தை காலவரமின்றி மூடுவதாக அமெரிக்கா அறிவிப்பு. ரியாத் அல்கார்ஜியை தாக்க வந்த 8 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய சவுதி அரேபியா. ட்ரோன் தாக்குதலில் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக கட்டடத்தில் தீ பற்றியதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஈரான் சிறார் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உடன் பிறந்த 3 சிறுமிகளும் அருகருகே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் உருக்கம். ஈரானில் தப்பித்த இந்தியர்களுடன் தாயகம் திரும்பிய சிறப்பு விமானங்கள். பெரும் ஆபத்திலிருந்து தப்பி பிழைத்ததாக நாடு திரும்பியோர் நிம்மதி பெருமூச்சு. மேற்காசியாவுக்கு விமான சேவைகள் பாதிப்பு எதிரொலி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆட வந்த வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே வீரர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் எதிரொலி. மீண்டும் ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்ய இந்தியா திட்டம். நான்காவது நாளாக நீடிக்கும் மேற்காசியா போர். 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், 30 நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக அரசு தரப்பு விளக்கம். ஈரான் உயர் தலைவர் காமெனி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் கலைக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசின் மௌனத்தால் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக சோனியா காந்தி விமர்சனம். மாநிலங்களுக்கான அதிகாரம் குறித்த தமிழ்நாட்டின் முயற்சிக்கு கர்நாடகா ஆதரவு. நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை வலியுறுத்துவதில் ஒத்துழைப்போம் என ஸ்டாலினுக்கு சித்தராமையா கடிதம்.
ராஜ்யசபாவிற்கு போட்டியிடும் 9 வேட்பாளர்கள் பெயரை அறிவித்தது பாரதிய ஜனதா. கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் பீகாரிலிருந்து போட்டியிடுவதாக அறிவிப்பு. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கொண்டாடும் மக்கள். ஒருவருக்கொருவர் வண்ண பொடிகளை பூசி உற்சாகம். சீனாவில் உற்சாகமாக நடைபெற்ற பாரம்பரிய திருவிழா. கலாச்சாரத்தை பறைசாற்றிய வண்ணமிகு நிகழ்ச்சி.